எம்ஜிஆர் வந்ததும் பார்த்தீங்கன்னா கிருபானந்த வாரியரை அவர் அரவணைச்சார். கிருபானந்தர் வாரியர் வீட்டிலலாம் இவனை கள்ள கொண்டு எரிஞ்சாங்க. அப்போ அரவணைச்சார். அப்போது எம்ஜிஆருக்கு வந்து பொன்மனச் செம்மல்னு சொல்லி பட்டம் கொடுத்ததும் கிருபானந்த வாரியர். ஸோ ஆன்மீகத்தை வந்து இவர் அரவணைக்கிறாருங்கிற பட்சத்தில் இந்துக்கள் வந்து மறைமுகமாக முதல்ல சினிமாவில் ஒரு பிரபலமாக இருந்து ஹீரோ மாதிரி எல்லாத்தையும் காப்பாற்றிட்டு தான் ஃபீல் பண்ணிட்டாலும் இந்துக்கள் வந்து ஒரு மனப்பூர்வமாகவே ஒரு சாஃப்ட் கார்னரில் இருந்தாங்க. இவர் வந்து கருணாநிதி வந்து கைவன் கருணாநிதினு தான் எல்லாரும் வச்சுருந்தாங்க. ஏன்னா எவ்வளோ தூரத்துக்கு இந்து மதத்தை கலைஞர் கருணாநிதி இல்லை, அது நிறைய இப்போ ஜெயலலிதா மேலாம் கைவன் கருணாநிதி தான் சொல்லும். அதுக்காக நம்ம கேஸ் பண்ணோம்னா ஜெயலலிதா மேடம் மேலே அன்னைக்கே போட்டுக்கணும், அது வேறு விஷயம். அது என்னடான்னா இவங்க எப்போ பார்த்தாலும் மீனாட்சிக்கு என்னைக்கு மாதவிடாய் இந்த மாதிரிலாம் கேள்வி கேட்க வேறு அந்த நின்னா எவ்வளோ படுத்தா எவ்வளோன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆமாம், அவர் முட்டா பொறுக்கி மாதிரி பேசுகிறாப்புல இருந்தாலும் அதெல்லாம் மினிஸ்டர்னு மாண்புமிகுலாம் சொல்கிறதுக்கெலாம் ஒரு தகுதியற்றவர். அவர் உலக பேராசிரியராக இருந்து அவர்கிட்ட படித்த பிள்ளை என்ன லெவலுக்கு இருக்குன்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருந்தது. அப்போ அவர் ஸ்டூடெண்ட்டை பார்த்தாலும் இது நாமமா பட்டை யார்ட்டி ஒரு நினச்சிக்கிட்டு இருந்திருப்பார். அப்போ இவருடைய கோட்பாடே வந்து அவர் வீட்டில் இப்போ பார்த்தா அவர் மனைவி குடும்பத்தில் நபர்கள்லாம் இருக்காங்க, அங்கே பூஜை நடக்குது. இப்போ இவருமே ஒரு மாலை போட்டு கோயிலில் நின்று திருட்டை முடித்த மாதிரி இப்படியே முடித்தார், பார்த்தோம். இது எதுக்கு வெட்டிப்பந்தா தேவையில்லாதது. இது வந்து சபையில் வந்து எல்லாருக்கும் சொன்னீங்கன்னா நீ உலகத்துக்கே சொல்கிற மாதிரி. அப்போது உனக்கு உண்மனசில் இருந்தால் சொல்லணும். நீ இந்த ஓட்டுக்காக சொல்கிறேன் அப்படி இப்படின்னு நல்லா யாரையும் சந்தோஷப்படுத்துறதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா பிற மதத்தில் உள்ளவங்கள்லாம் திராவிட கட்சிகளில் இருக்கவங்கள்லாம் இதை பார்த்து சந்தோஷப்படுறாங்களா? இப்போது திராவிடம்னாலே கடவுள் மறுப்புன்னு சொல்லும்போது ஒரு கிறிஸ்தவனோ முஸ்லீமோ அங்கே இருக்கக்கூடாது அந்த கட்சிகளில். ஏன்னா அவரை பொறுத்த மட்டும் அல்லாவும் கிடையாது, இயேசு இல்லைன்னு சொல்லணும். இவன் ஒன்லி இந்துக்கு ஜாமிகளை மட்டும்தானே இவனுக்கு விமர்சனம் பண்ண தெரியுதே ஒழிய மீதி யாரையா பற்றி விமர்சனம் பண்ணுறானுங்களா? பண்ணாமல் கிடக்கிறனால தான் அப்போ அவனுக்கும் இது ரொம்ப குளிர்ச்சியாக இருக்கும் போல இருக்கப்போ.